வியூசபிள்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின்ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கரூர் சம்பவத்தை பத்தி தான் திரும்பவும் பேச போறோம். அதற்கு காரணம், அந்த சம்பவம் நடந்த சமயத்துல திரு செந்தில் பாலாஜி உட்பட அரசு அதிகாரிகள் பல பேர் ஒரு விதமா பேசியிருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் பேசினப்போ ஒரு விதமா பேசியிருந்தார். இந்த இரண்டு தரப்பின் கருத்துக்களுக்குமே மிகப்பெரிய முரண் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த முரண் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, கடைசியில உண்மைதான் ஜெயிக்குமா, விஜய் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னாதான் உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னாதான் நான் கொடுக்குற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கரூர் சம்பவம் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள்லயே அரசு உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. அதற்கு முன்னாடி களத்துல இருந்து வந்த செய்தி எப்படி வந்தது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் மீதுதான் இந்த தவறுகள் இருக்கு, அவங்களாலதான் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகள் அங்க நடந்தது, அவங்கதான் காரணம். அது மட்டும் இல்லாம அரசு இயந்திரம் மேலேயோ இல்ல அரசு அதிகாரிகள் மேலேயோ இல்ல காவல்துறை அதிகாரிகள் மேலேயோ இந்த பழிய போடுறது எந்த விதத்திலேயும் நியாயம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அந்த அரசு அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அதே சம்பவத்தை பத்தி பேசின செந்தில் பாலாஜி அவர்களும், அதாவது விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்துக்குள்ள இருக்கிற மாதிரியும் அந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி பல டெட் பாடிஸ் கிடக்கிற மாதிரியுமான ஒரு ஆர்ட், அதாவது ஜெமினி ஏஐ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோவை யூஸ் பண்ணி அந்த பிரஸ் மீட்டை நடத்தினாரு. அந்த பிரஸ் மீட், அந்த ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. அவர் மேல பயங்கரமான விமர்சனங்களை முன்வைக்கவும் அது தூண்டுச்சுன்னு சொல்லலாம். அவர் கொடுத்த அந்த பிரஸ் மீட்லயுமே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தோல்வி, அவங்க ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நிர்வகிக்க முடியல, அவங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, அந்த கூட்டத்தின் தலைவருக்கும் சரியான ஒரு தலைமை பண்பு கிடையாது, அதனாலதான் இங்க இருக்க இவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்திட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுமே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஒரு சில கேள்விகளையும் அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முன்வச்சாரு. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன, அதுதான் முக்கியமான ஒரு காரணமா இந்த 41 பேர் உயிரிழப்புக்கும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவருடைய பேச்சை நிறுத்த சொன்னாங்க, இல்ல இங்கே நின்று பேசுங்கன்னு ஒரு இடத்துல தடுத்தாங்க, அதையும் மீறி அவர் அந்த கூட்டத்துக்குள்ள போனதுதான் இதற்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தார். அதே சமயம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் ஒரு மறுப்பையும் தெரிவிச்சாரு. என்ன அப்படின்னா, கரூர்ல நடந்த அந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சதிதான், திமுகவின் திட்டமிட்ட சதிதான் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும் சரி, இல்ல தொண்டர்களா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் சரி, சமூக ஊடகங்களையும் செய்தி ஊடகங்களையும் பதிவு பண்ணாங்க. அத திட்டவட்டமா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல மறுத்து பேசியிருந்தார். இதுலதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி எழுது. ஒரு ஆளும் கட்சி அங்க நடந்த அந்த கொடூர சம்பவத்துல உயிரிழந்த தங்களுடைய உறவுகளை இழந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதை தாண்டி, அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கறத ஆராயறதை தாண்டி, அவங்க எதிரில இருக்க அந்த கட்சிய பின் பாயிண்ட் பண்றதுலயே குறியா இருந்தாங்க. அவங்க இந்த எதிரில நிக்கிற கட்சிய முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா திரு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தை, அரசியல் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துற அந்த ஒரு நோக்கத்திலேயே அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவங்கள் எல்லாம் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த கரூர் பெருந்துயரத்தை தொடர்ந்து ஒரு சில வாரங்கள்லயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா சமீபத்துல சட்டப்பேரவையில பேசின திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர், என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் அவரு திமுக இதுல எந்த விதத்திலயும் சம்மந்தப்படல, நாங்க இவ்வளவு பெரிய ஒரு சதிய செய்ய மாட்டோம், எங்களுக்கு இதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு, நாங்க இதை பண்றதுனால எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பதிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த துயரத்திற்கு முதற் காரணம் திரு விஜய் அவர்கள் தான். அவரு லேட்டா அந்த இடத்துக்கு வந்ததுதான் அவ்வளவு மக்கள் கூட்டத்திற்கான காரணமும், அந்த கூட்டத்துல மக்கள் நசுங்கி இறந்ததுக்கான காரணமும் அவர்தான் அப்படிங்கிற கருத்தையும் சட்டப்பேரவையில பதிவு பண்ணியிருக்காரு.
ஒரு விஷயம் ஏன் திரும்ப திரும்ப சட்டப்பேரவை சட்டப்பேரவைன்னு அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, சட்டப்பேரவையில பேசப்படுற விஷயங்களா இருக்கட்டும் சரி, விவாதிக்கப்படுற விஷயங்களா இருக்கட்டும் சரி, இட்ஸ் a டாக்குமெண்ட். இது சட்டப்பேரவையின் வரலாற்று புத்தகங்கள்ல பதியப்படும். அப்படி பதியப்படும் போது ஒரு பொய்யான விஷயங்களை பத்தி பேசினா அந்த விஷயமும் சேர்ந்துதான் பதியப்படும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. யாரெல்லாம் சட்டமன்றத்தோட நேரலையை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க பேசின அந்த விஷயம் மட்டும் அந்த லைவ்ல வராது. அந்த லைவ்ல மட்டும் இல்லங்க, அவங்க அந்த புத்தகத்துல எழுதுறாங்க இல்லையா, ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா, ரிட்டன் நோட்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல வீடியோ நோட்ஸா இருக்கட்டும் சரி, எதுலையுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசப்படுற விமர்சனங்களோ, இல்ல அவங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இருக்காது. நான் திமுகவை மட்டும் இங்க குற்றம் சாட்ட வரல. ஆனா இதற்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் ஆட்சி செஞ்சாங்களோ எல்லா கட்சிகளும் இதே நடைமுறையை தான் பின்பற்றி இருக்காங்க. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக வச்ச பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களால சட்டமன்றத்துல கேள்விகள் எழுப்ப முடியல. அப்படி கேள்விகள் எழுப்பினாலும் அவை குறிப்பில இருந்து அதை நீக்கிடுறாங்க. நாங்க பேசுற எதுவுமே மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. நாங்க பேசுறத கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக மட்டும் என்ன பண்ணுது? திமுகவும் அதே தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்தை பத்தி மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, முன்னாடி அதாவது இதற்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல அரசு அதிகாரிகளோ இல்ல முன்னாள் அமைச்சரா இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களோ பேசும்போது என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இது தற்செயலா நடந்த விபத்து தான். நாங்க யார் மேலயும் பழி போட விரும்பல அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ல ஸ்டார்ட் பண்ணி, பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க தமிழக வெற்றி கழகம் மீதும் திரு விஜய் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா ஒரு படி மேல போய் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியா இந்த விமர்சனத்தை சட்டப்பேரவையில வச்சிருக்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த நேரத்துல அங்க இருந்த உயர் அதிகாரிகளோ இல்ல அமைச்சரோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அங்க எங்கேயுமே பவர் கட் பண்ணல, நாங்க அங்க எந்த இடத்துலயுமே மின்சாரத்தை துண்டிக்கல அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில பேசும்போது, ஆமா நாங்க அங்க பவர் கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. இதுலயே நிறைய முரண்பாடான கருத்துக்கள் அவர் பதிவு பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்த சூழ்நிலையோ இல்ல அதை சுத்தி இருந்த அழுத்தங்களோ வேற. ஆனா இப்போ இந்த கரூர் சம்பவம் பத்தின விசாரணை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆகையால இந்த சம்பவத்தின் மீது இன்னும் அதிகமான அழுத்தம் திமுக அரசு மீது விடுது. ஆகையால இவரு ஒட்டுமொத்தமா திசை திருப்பி மடைமாற்றி இத தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சனை, இது தமிழக வெற்றி கழகத்தின் தோல்வி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ண ஆசைப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. இன்னொரு முக்கியமான சந்தேகம் எழுது. அது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களையோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தையோ ஒரு முக்கியமான அரசியல் சக்தியா இந்த ஆளும் திமுக அரசு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, அதனாலதான் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை தமிழக வெற்றி கழகம் மீது இவங்க போட விரும்புறாங்களோ, இவங்களை முடக்க ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எழுது. இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு விபத்து நடக்குதுன்னா, அதாவது எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க. அந்த அசம்பாவிதத்தை தடுக்க வேண்டிய நபர் யாரு, அந்த அதிகாரி யாரு, உயர் அதிகாரிகள் இதுல யார் யாரெல்லாம் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க தவறுனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்டை எடுக்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு நபர் மீது, அதுவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது பழி போடுறதுலேயே திமுகவும் நம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையா பட்டவர்த்தனமா வெளிப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனேயே அங்க போய் அந்த மக்களை பார்க்க பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அவரை கிளம்ப சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அந்த கட்சியின், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கரூர் மாவட்ட எல்லையில கிட்டத்தட்ட நள்ளிரவு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு. பட் அங்க இருந்த அதிகாரிகள் அந்த பெர்மிஷனை கொடுக்காம அவங்கள அலக்கழிச்சிருக்காங்க. அதனாலேயே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதையுமே ஒரு கேவலமான அரசியலா மாத்திட்டு இருக்காங்க திமுக அரசு. அதையும் நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். சம்பவம் நடந்த உடனேயே அங்கிருந்த உயரதிகாரிகள் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்துல சட்டப்பேரவையில திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வேற மாதிரி பேசியிருக்காரு. இதுலயே நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது. என்ன அப்படின்னா, இங்க ஏதோ ஒரு உண்மைத்தன்மை மறைக்கப்படுது, அதனாலதான் இவங்க பொய்ய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எண்ட் ஆஃப் த டே என்னதான் பொய்ய மூடி மறைக்க ட்ரை பண்ணாலும், நீங்க செஞ்ச சதிய நீங்களே மறைக்க முயற்சி பண்ணாலும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வந்துதானே தீரும்.
அந்த உண்மைக்கான பதில் இந்த சமுதாயத்திலேயோ தமிழக மக்களோ கொடுத்துதானே தீர்வாங்க. அன்னைக்கு அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிற பல மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் காத்துட்டு இருக்கோம். கரூர் சம்பவத்திலையும் திமுக தங்களுடைய வெற்றி விளம்பர அரசியலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேவலமான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த முரண்பட்ட கருத்துக்களை திமுக தெரிவிக்கிறாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்மன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.